கன்னிராசி கன்னிராசி நண்பர்களுக்கான குரு அதிசார பயிற்சி பலன்கள். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த 1.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா உறவுகளால் சங்கடம் ஏற்பட்டுருக்கு. இப்போ செலவுகளால் சங்கடம் ஏற்படக்கூடிய நேரம். என்ன சார் எடுத்தோடனே இப்படி நெகட்டிவாக பேசுகிறீங்க, என்ன சார் எப்போ பார் நீங்கள் வந்து அறச்சொல்லாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? உங்களுக்கு இது சுப செலவுகள் ஏற்படுகின்ற நேரம். தாயாரின் ஆரோக்கியத்துக்காக செலவுகள் ஏற்பட்டு அதில் நிம்மதி வரக்கூடிய நேரம். உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு புதிய பொருள் வாங்கிறதுக்கான நேரம். இப்போ தான் சார் நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? ஃபஸ்ட்டு சம்பாத்தியத்தில் ஃபஸ்ட்டு வருமானத்தில் முதல்ல போயிட்டு ஒரு செயின், ஒரு மோதிரம். ஆனால் நீங்கள் வாங்கக்கூடாது, அதை வாங்கி உங்கள் அம்மாவுக்கு போடணும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு சூக்ஷமத்தை சொல்லித்தரேன். உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை நிரந்தரமாக்க வேண்டும் என்றால் ஒன்றா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனுக்கோ மதுரை மீனாட்சி அம்மனுக்கோ ஒரு வளையல் வாங்கி போடணும், ஒரு காப்பு வாங்கி போடணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் பெத்த தாய்க்கு ஒரு காப்பு வாங்கி போடுங்க. இதை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இறங்க முகமே இருக்காது, எல்லாம் ஏறுமுகம்தான். ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு அந்த காப்பு போட்டாலே வந்து ஒரு ஒரு பாண்டு மாதிரி. இந்த ப்ரைவேட் கம்பெனியில் பாண்டு கையெழுத்து போடுவோம்ல, 2 வருஷத்துக்கு நீங்கள் வெளியில் போகக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, வேறு வேலைக்கு போகக்கூடாது, அது மாதிரி இந்த காப்பு. ஸோ அதனால் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க தங்களுடைய தாயாருக்கு ஒரு தங்கத்தில் ஒரு காப்பு வாங்கி போடணும். இல்லையா வெள்ளியில் வாங்கி போடலாம், வளையலாக போடலாம், ஏதோ ஒன்று. இதை பண்ணுறதுனால பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கும். 12ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. சுப செலவுகள் ஏற்படும். பழைய கடன் அடைப்பீங்க. உங்கள் குடும்பத்தார்பட்ட கடனை அடைப்பீர்கள். உங்கள் அப்பா அம்மா அண்ணன் தம்பி அவங்க கடன் சேர்த்து வச்சுட்டாங்க, நான் என்ன சார் பண்ணுறது, நான் தான் சார் அடைக்கணும். இப்போ கடன் அடைப்பீங்க. எதிரிகளுக்கான முயற்சிகளில், எதிரிகளை அடக்குவதற்கான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். வழக்கு நடக்கும். உங்கள் வீட்டில் உங்கள் பங்காளிக்கு உங்கள் பெரியப்பா சித்தப்பா கூட வழக்கு நடக்குது. அவங்க வந்து சொத்து தரமாட்டேன் அவங்க அப்படிங்கிறாங்க. அந்த சொத்துக்காக வழக்கு போட்டு அந்த வழக்குக்காக செலவுகள் ஏற்பட்டாலும் அதில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். உங்களுடைய பங்காக அந்த வெற்றி இருக்கும். அதே சமயம் குரு பார்வை கோடி நன்மை. அவர் எங்கே பார்க்குறாரு? உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ ரகசியமான முதலீடுகள் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. வீட்டில் அப்பா அம்மா கிட்ட சொல்லாமல் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? போயிட்டு இந்த லாட்ரி வாங்கலாம், ஆன்லைன் கேரளா லாட்ரி வாங்கலாம் அப்படின்னு வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது, சொன்னால் வீட்டில் திட்டு விடும். அந்த லாட்ரியில் உங்களுக்கு பணம் விழுந்தால் என்ன பண்ணுவீங்க? வேறு வழியில் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா அந்த லாட்ரி கம்பெனிக்காரனே வந்துடுவாங்க. சார் உங்களுக்கு வந்து லாட்ரி விழுந்திருக்கு, நீங்கள் வந்து பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக நன்மைகள் ஏற்படும். உங்கள் உடம்பில் ஏதோ ஒரு கிரானிக் இல்னஸ் இருக்குது, அதெல்லாம் தீரும். ஸோ குரு பார்வை கோடி நன்மை. குரு அதிசார பயிற்சியில் பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. சிலருக்கு சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவருக்கு நம்ம வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னோம் நீங்கள் சொத்து வாங்க போகிறீங்கன்ட்டு. அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டார். ஆனால் அதுக்கு முன்னாடியே தெரியும் அவர் கொஞ்சம் கஷ்டமும் பட போகிறாருன்னு. அதை இன்டைரக்டாக தான் சொன்னோம், கேட்கலை, கஷ்டமும் போட்டுட்ருக்கார். அப்புறமா இப்போது ரிலீஃப் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். ஸோ இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் அகலக்கால் வைக்காமல் இருக்கணும். அகலக்கால் வச்சிங்கன்னா மாட்டிப்பீங்க. ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அகலக்கால் வச்சு கடன் வாங்காதீங்க. உங்களுக்கு என்ன தகுதியோ அதோட 10% போகலாம். எனக்கு இவ்வளோ இருக்குது சார், நான் வந்து ஒரு 50% 60% போகிறேன் அப்படின்னா மாட்டிப்பீங்க. புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எது முதலீடு? படிப்பு சார்ந்த முதலீடு பண்ணலாம். உங்கள் படிப்புக்கு மேல் படிப்புக்கு முயற்சி பண்ணலாம். உங்கள் குழந்தைகளுடைய மேல் படிப்புக்கு முயற்சி எடுக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை துணையின் தொழில் ரீதியான முயற்சிகளுக்கு செலவுகள் செய்யலாம். ஸோ உங்கள் வாழ்க்கை துணை, நீங்கள் திருமணம் ஆகிடுத்து, உங்கள் கணவரோ இல்லை உங்கள் மனைவியோ வீட்டில் ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் உங்கள் கை காசை கொடுக்கலாம். அதுக்குன்னு ஒரேடியாக வந்து கடன் ஒரு 10 லட்ச ரூபா கடன் வாங்கி கொடுக்கக்கூடாது. இந்த ஒரு 1 லட்ச ரூபா தரேன், 50,000 ரூபா தரேன், நீ ஸ்டார்ட் பண்ணு, பொட்டிக் ஆரம்பி, போக போக தேவைப்படும் போது நான் பார்த்துக்கிறேன், சப்போர்ட் பண்ணலாம். அதுக்காக நீங்கள் பணத்தை எல்லாத்தையும் போட்டிங்கன்னாலும் அதுவும் ரிஸ்க்கு. அகலக்கால் வைக்காதீங்க. ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்காதீங்க. இட் இஸ் நாட் த ரைட் டைம் ஃபார் டேக்கிங் ரிஸ்க். அதே சமயம் நீங்கள் சுய தொழில் செய்பவராக இருந்தால்
தொழில் ரீதியான கடன் சுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் இப்போது கடன் அதிகமாக வச்சுக்காதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12ஆம் இடத்துக்கு குரு வர்றதுனால உங்களுக்கு செலவுகள் ஜாஸ்தி ஆகும். ஏதோ ஒரு செலவு மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கும். இந்த கடனும் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு இஎம்ஐ கட்டணும். நீங்கள் சொத்து வாங்குறதுக்கு இஎம்ஐ கட்டுவீங்களா, இல்லை பிஸ்னஸ்க்கு இஎம்ஐ கட்டுவீங்களா? இது பேலன்ஸ் பண்ண தெரியலன்னா சிக்கலில் மாட்டிப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் ரீதியான லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். அந்த லாபமும் வரும். அந்த லாபம் வருதுன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் கொஞ்சம் போய் அகலக்கால் வைக்கிறீங்க. அந்த தப்பு பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இந்த ராசியில், இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்கிறதுனால, 12ஆம் இடத்துலேருந்து குரு எங்கே பார்க்குறாருன்னா 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடத்துல சனி இருந்து கொண்டு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடத்துக்கு விரயஸ்தானம். அதனால் கொஞ்சம் உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். வேறு செலவுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா. ஸோ இதெல்லாம் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. பர்முடேஷன் காம்பினேஷன் பார்க்கணும். உடனே எல்லாருக்கும் கன்னிராசி அத்தனை பேர்த்துக்கும், ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என் வீட்டு பக்கத்துலேயே இருக்கார். இன்ஃபேக்ட் அவரும் ஜோசியர். அவங்க வீட்டில் ஏதோ பயமுறுத்தி விட்டாங்க. அவர் வந்தார். அவரும் கன்னிராசி தான். அவருடைய மகனும் கன்னிராசி. ரெண்டு பேரோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தார். கர்மயோகம் வந்துடுதா அப்படின்ட்டு. அவருடைய ஜாதக பிரகாரம் நேரம் வரல. அடித்து சொன்னேன், இல்லை சார் தைரியமாக இருங்க, உங்களுக்கு எந்த விதமான வியாதியும் கிடையாது, ஆனால் கொஞ்சம் பிபி இருக்குது அப்படின்னா அது வயசுக்கு உண்டானது. அந்த 70-80 வயசுக்கு உண்டான வியாதி இருக்க தான் செய்யும். ஆனால் உயிர் போகிற நேரம் கிடையாது. தைரியப்படுத்தி அனுப்பினேன். அதனால் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும், சில ஜோசியர்கள் சொல்கிறாங்க கன்னிராசியாக அப்பாவுக்கு நேரம் சரியில்லைன்ட்டு. அப்பாவுக்கு நேரம் சரியில்லை, வியாதியினால் மருத்துவ செலவுகள் இல்லை. அவரை எங்கேயாவது விழுந்து அடிபடலாம், இல்லை அவருக்கு உங்களுக்கு சண்டை வரலாம், நீங்கள் எங்கேயாவது கோபத்தை தள்ளி விட அது கீழே விழுந்து அடிபடலாம். அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர உயிருக்கு ஆபத்து கிடையாது. ஏன்னா சனி 7ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. சனி என்றைக்குமே உயிர் எடுக்கிறவர் கிடையாது, குரு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இப்பொழுது இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு செலவுகளை, சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகளின் குடும்ப தேவைகளுக்கான செலவுகள், உங்கள் பையனோ பொண்ணோ தனி கொடுத்தன இருக்காங்க, அவங்க வீட்டில் அந்த பொண்ணுக்கும் அந்த மருமகளுக்கும் அவங்க பையனுக்கும் செலவு ஜாஸ்தியாகிடுது. அப்போ நீங்கள் தானே சப்போர்ட் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. பெத்த கடமைக்கு அதெல்லாம் பண்ணணும். அப்பா அம்மாவுடைய சப்போர்ட் இருக்கணும். அதை தான் இந்த காலத்து பசங்களுக்கு புரிய வைக்க தெரியல. அப்பா அம்மாவுக்கும் தெரியல, பசங்களுக்கும் தெரியல. அப்பா அம்மாவுடைய கைடன்ஸ் இருக்கணும், ஆனால் அவங்கள எப்படி நல்வழிப்படுத்தணும்னு அப்பா அம்மாவுக்கு தெரியணும். ஸோ உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுடைய குடும்பத்தின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இளம் வயதினருக்கு திருமண யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி இருக்கார். இட் இஸ் நாட் த ரைட் டைம் டு கெட் மேரிட். தயவு செஞ்சு எடுக்காதீங்க. அப்படியே உங்கள் வீட்டில் அவங்க அப்பா அம்மா எடுத்தால் கூட தைரியமாக சொல்லுங்கள், எனக்கு இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்கள். எடுத்தால் பிரச்சனையில் மாட்டுவீங்க. அதுக்காக தான் உங்களுக்கான பரிகாரம் என்னென்னா ராமேஸ்வரத்தில் பதஞ்சலி முனிவர், இந்த யோகக்கலைக்கு அதிபதி, யோகக்கலைக்கு தலைவராக இருந்து யோக சூத்திரத்தை எழுதினவர் பதஞ்சலி முனிவர். அந்த பதஞ்சலி முனிவருடைய ஜீவ சமாதி ராமேஸ்வரத்தில் இருக்குது. முடிஞ்சால் ஒரு தடவை ராமேஸ்வரம் போயிட்டு அந்த ஜீவ சமாதியில் அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது, தேடணும். ஏன்னா இதெல்லாம் ரகசியம். சித்தர்கள் எல்லாமே ரகசியமாக தான் இருப்பாங்க. நீங்கள் திருவண்ணாமலை போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய சித்தர்களை பார்க்க முடியும். ஆனால் அவங்கள பார்த்த சித்தராட்டமே தெரியாது. பிச்சைக்காரன் கூட மோசமாக இருப்பான். அவங்க ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை குளித்தா பெரிய விஷயம். நம்ம அவங்கள பார்த்தாலே அருவருப்பாக இருக்கும். ஆனால் அவங்கக்கிட்ட தான் இருக்குது சித்து விளையாட்டு. அந்த நபர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களிடம் உபதேசம் பெறுவது அவ்வளோ விசேஷம். அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ராமேஸ்வரத்தில் இருக்கும் பதஞ்சலி முனிவரின் ஜீவ சமாதியை வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பல யோகங்களை கற்றுக் கொடுப்பார் அந்த பரமாத்மா. இந்த குரு அதிசார பயிற்சி பலன்களை தவிர உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற குரு அதிசார பயிற்சி பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய தொலைபேசி எண்களை கீழே கொடுத்துருக்கோம். டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப் அப்பாயின்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்கோம். டைரக்ட் அப்பாயின்மெண்ட் மூலமாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் பலன்களை தெரிந்து கொள்ளலாம். நேரடியாக பேசலாம் என் கூட. வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாட்ஸ்அப் கால் மூலமாக, வீடியோ கால் மூலமாக, ஆடியோ கால் மூலமாக பலன்களை தெரிந்து கொள்ளலாம்.
இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய அடுத்த 2 மாதம், அந்த 43 நாள், இந்த 43 நாளில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள், இந்த 43 நாள் அப்படிங்கிறது வந்து அடுத்த 1.5 வருஷத்துக்கான அடித்தளமாக இது இருக்கும். அதனால தான் இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அதனால் அந்த பலன்களை, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏற்ற பலன்களை தெரிந்து கொள்வதற்கான பல வழிமுறையை சொல்லியிருக்கோம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.